கொஞ்சம் மாற்றி யோசித்தா பெரிய லெவலுக்கு போகலாம். அதெல்லாம் யாருமே சொல்லித் தருவா? யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. காலம் முழுதும் 15,000 வேலைக்கு போய் சேர்ந்தவங்க 60 வயசில் ஒரு 40,000 ரிட்டையர் ஆவாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றி யோசித்தவன் ஒரு 4 வருஷம் கஷ்டப்படுவான். 5வது வருஷத்துலேருந்து மாதம் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா அவன் லெவல் எங்கேயோ போகும். அதுக்கு தான் படிக்கணும். அதுக்கு தான் என்ன சொன்னார்? எதை பற்றி படிக்கணும்? ஆமோஸ் இப்போ எதை பற்றி படிக்கணும்? ஆமோஸ் இப்போ காலேஜுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ ஆமோஸ் அவன் தொழிலை பற்றி படிக்கணும். அவன் தொழிலில் வந்திருக்கிற புது புது டெக்னாலஜியை பார்க்கணும். அதை இதுதான் படிப்பு. படிப்புன்னா புக்காக வாங்கி வச்சுன்னு படிச்சுன்னு சொல்ல. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை நல்லா படி. அதில் 4 திறமையை வளர்த்துக்க. அதை பற்றி படிக்கணும். இப்போது அதே மாதிரி தான் அதை பற்றி படித்தவங்க முன்னேறுறாங்க. அதை பற்றி படித்தவங்க முன்னேறுறாங்க. சும்மா உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் கடை வச்சுக்கிறவர் அதை பற்றி படிக்கணும். சரி 10 பேர் வாங்குகிறாங்க, இன்னும் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்து கடையை கொஞ்சம் டெவலப் ஆக என்ன செய்யலாம், அதை பற்றி படிக்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம். இல்லைன்னா வெறுப்பாயிடும் வாழ்க்கை. நடா இது 30 நாள் வேலைக்கு ஓடுறோம், 20,000 சம்பளம், கரண்ட்டு பில்லு, டிவி வந்ததும் தூங்குகிறோம், டிவியை பார்த்துங்கிறோம், சண்டே வேறு பாஸ்டர் சர்ச்சுக்கு போனோம். அந்த ஒரு விரக்தி ஏன் தம்மா வருது? வேலையை சந்தோஷமாக பார்க்குறது இல்லை. ஆனால் கடவுள் மனுஷனுக்கு வேலை எதுக்காக கொடுத்தாரு? சந்தோஷத்துக்காக கொடுத்தாரு, ஹாப்பிக்காக கொடுத்தாரு. ஆனால் வேலை இப்போ எப்படி ஆயிடுச்சு? வெறுப்பாக மாறிடுச்சு. அப்போது ரட்சிப்புன்னா செய்து, இயேசு கிறிஸ்து கொடுக்குற ரட்சிப்புன்னா செய்து இழந்து போனால் அந்த ஆன்மீக சந்தோஷத்தை கொண்டு வருது. நான் வேலையை கடவுளுக்காக பண்ணுறேன், பிறருக்காக பண்ணுறேன். கடவுளுக்காக என்னது? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பணம் கொடுக்கணும், கடை இல்லாமல் வாழணும், நான் என் வேலையில் வர ஆசீர்வாதத்தை எடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்துக்கணும். அதை தான் பவுல் சொல்கிறார். குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய். அப்போது அதை பற்றி படிக்கணும். ஆத்மா, சரீரம், அப்புறம் என்ன? ஆவி. அப்போ இது 3 பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸாக போகும். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ ஆத்மா, இப்போ ஒரு நாங்கள் ஃப்ளாட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அந்த அம்மா பார்த்திங்கன்னா பெரிய நாலேஜெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க நாங்கள் பேசுகிற இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு பெருசாக வராது. இங்கிலீஷ்லாம் கூட அந்தளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாங்க. என்ன பாயிண்ட்டு தெரியுமா? அவங்க சாதா எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி குரூப் தான் எதிர்ப்பாங்க போல். எப்படியோ ஹைகோர்ட்டில் வக்கீலுக்கு சேர்ந்துட்டாங்க, வக்கீலை முடித்தாங்க. முடிக்கும்போது எதை பற்றி, எந்த பிரிவில் வந்துட்டாங்க தெரியுமா? சிவிலில் இருக்கிற விஷயத்தை பற்றி அவங்க லீகலர்ஸ் ஆலோசனை கொடுப்பாங்க. பத்திரத்தை திரும்பி கொடுத்தோம்னா இந்த இடம் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இன்னும் வில்லங்க இருக்குது, பட்டா இருக்குதா, சிட்டா இருக்குதா, அடங்கள் எப்படி இருக்குது, இது எத்தனை வருஷமாக உபயோகத்தில் இருக்குது, இதெல்லாம் பற்றி அவங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தம்மா ஃபீஸு? ஒரு பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுறதுக்கு சொல்லையா ஒரு 10,000 நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போ ஒரே நாளில் 10,000 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. 30 நாள் வேலைக்கு போய் 20,000 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த சம்பாதிக்கணும் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு திறமெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாங்க. நாம் இந்த லைனில் போனால் கரெக்டாக அவன் சொல்லி அந்த லைனை மட்டும் பார்த்தாங்க. இதுக்கு தான் சபை தேவை. இதுக்கு தான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் இந்த மூளையை சரியான பாதையில் வழி நடத்துவார். ஆண்டவரை விட்டுட்டு